வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. இன்னைக்கு நான் வந்து ஒரு தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா 7-day சேலஞ்ச் விட்டமின் சி சிரம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 7-day சேலஞ்ச் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிரமை நீங்கள் முகத்தில் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு 7 days to 10 days மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இட் இஸ் டு பி போன் இன் த நைட். எப்படி என்னோட பீட்ரூட் நைட் ஜெல் அது எப்படி உங்களுக்கு ஒரு க்ளோ தரும்னு சொன்னேனோ, இது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் டோன் வந்து சில இடத்துல வந்து சில பேர் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், இந்த டீ ஜோனில் வேற மாதிரி இருக்கும், சின் கிட்ட மட்டும் நமக்கு பிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் வந்திருக்கும். இதெல்லாமே போக்கக்கூடிய ஒரு சிரம். அது 7 to 10 days உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 3 months விடாம போட்டீங்கன்னா உங்களை பீப்புள் வந்து கேட்பாங்க, ஏதோ பண்ணிருக்கீங்களா ஃபேஸ்க்கு? ஏன்னா மூஞ்சி பயங்கர பிரைட்டா இருக்கு, டல்னஸ் இருந்தது, குட்டி குட்டி பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் போயிடுச்சேன்னு விசிபிளா கேட்கற அளவுக்கு இந்த 7 to 10 daysலேருந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 3rd monthல உங்களுக்கு பழகிருக்கும் உங்க முகம். ஆனா வந்து கேட்கறவங்க எவ்வளோ ஃபேரா இருக்கீங்க, எவ்வளோ பிரைட்டா இருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அகெயின் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒயிட்னிங், I am talking about the glow and the brightness that you get from this vitamin C serum. இப்போ இந்த விட்டமின் சி சொல்றேன் இல்லையா, நான் இந்த விட்டமின் சி என்ன பண்ணுன்னு சொல்றேன். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு இந்த சிரம் போடுங்க அந்த சிரம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. I want to tell you why this serum, number 1. number 2, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும். அண்ட் என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணினா தப்புன்னு சொல்லணும். ஏன்னா நான் நிறைய சைட்ஸ்ல பாக்குறேன், சில திங்ஸ் இந்த விட்டமின் சில ஆட் பண்றாங்க which I'm not comfortable about. அதையும் நான் I want to tell you ஏன் போடக்கூடாது. I want to tell you everything in this particular விட்டமின் சி எபிசோட். ஸோ உங்களுக்கு என்ன பண்றோம், எதுக்காக போடுறோம், எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு பாக்குறேன் நான். இப்போ நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதை பத்தி பேசுறோம் இல்லையா, அது ஏன் மெயினா வருதுன்னா நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய விஷயத்துக்காக வரும். ஆனா மெயினா இந்த பிக்மெண்டேஷன் வந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும். அது டியூரிங் அடோலசன்ஸ் வரலாம், நிச்சயமா மெனோபாஸ் அண்ட் ஆஃப்டர் 40 வரும். நம்ம பாடியில கொலாஜின் ஒன்று இருக்கு. அந்த கொலாஜின் தான் நம்ம எலாஸ்டிசிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து தொங்கி போகும் தெரியுமா. ஆக்சுவலி நம்மளோட ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி ட்வைண்டா இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் லூசன் அப் ஆகும் நம்மளுக்கு. அப்பதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாகிங் வரும். அந்த சாகிங் வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கொலாஜின் இருக்கிற சாப்பாடா சாப்பிடணும். தேசிய ஹனி போட்டா கொலாஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொலாஜின் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நிறைய சாப்பாடுகள் இருக்கு. அதுக்கான நிறைய நம்மளுக்கு வந்து பேக்ஸ் இருக்கு, அதை தனியா காமிக்கிறேன். ஆனா இன்னைக்கு விட்டமின் சி, இந்த கொலாஜினோட பேக்ஸ் போட்டா கூட இந்த விட்டமின் சி இருந்தாதான் இந்த கொலாஜின் இன்னும் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம இன்னும் நல்லா நம்ம ஸ்கின்னுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ விட்டமின் சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கொலாஜின் ப்ரொடக்ஷன் ஆல்சோ. சில பேர் என்னன்னா கொலாஜின் டேப்லெட் சாப்பிடுவாங்க, கொலாஜின் ரிச் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாமே ஒர்க் ஆனதுனால கூட உனக்கு விட்டமின் சியோட ஒரு பூஸ்ட் இருக்கணும், இட் ஹெல்ப்ஸ். ஸோ இந்த விட்டமின் சி என்ன பண்ணும்னா, இட் வில் நாட் அலவ் த ஸ்கின் டு சாக். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங், ஸ்கின் டோனிங் அண்ட் ஆன்டி ஏஜிங் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த விட்டமின் சி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ டோல்ட் யூ வாட் விட்டமின் சி இஸ் யூஸ்ட் ஃபார். இந்த மெனோபாஸ்ல வந்துட்டு உங்க ஸ்கின் டார்க்கன் ஆகும்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு பேரு மெலஸ்மா. இந்த மெலஸ்மா வந்து 2 விஷயத்துக்காக வரலாம். ஓவர் சன் எக்ஸ்போஷர்னாலையும் வரலாம், ரெட் ஆகும், ஃப்ரெக்கிள்ஸ் வரும், எல்லாமே இந்த விட்டமின் சில போயிடும். ஸோ நவ் தட் ஐ ஹவ் டோல்ட் யூ வாட் ஆர் த குட்னஸ் ஆஃப் திஸ் விட்டமின் சி சிரம், ஐ எம் ஷுர் எவ்ரிபடி வில் பி எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ். இப்போ இந்த விட்டமின் சி எப்படி பண்ணணும், என்னது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு எபிசோட்ல நான் விட்டமின் சி வச்சு 2 திங்ஸ் காமிக்க போறேன். ஒன்னு விட்டமின் சி டோனர் எப்படி பண்ணணும்னு, இன்னொன்னு விட்டமின் சி சிரம். இப்போ இந்த டோனர் என்னன்னா, மெயினா one thing you should remember that you should put vitamin C serum whatever I am doing only in the night. ஏன்னா விட்டமின் சி காலையில போட்டுட்டு போனீங்கன்னா சன்னோட ரேஸ் பட்டா it might give you some rashes if you have sensitive skin. So அது வேண்டவே வேண்டாமே, அந்த ரிஸ்கே வேண்டாமே, நமக்கு வேணுமா வேண்டாமா, rashes வருமா, அந்த don't take that risk. I would surely recommend it to be a night serum for you. So அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த டோனர் யூஸ் பண்ணலாம்.
டோனருங்கிறது ரொம்ப ஈஸிங்க. நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆரஞ்சஸ் வாங்குங்க. பெஸ்ட் வந்து கமலா பழங்க. ஆனா எனக்கு கமலா பழம் இந்த மாதிரி எனக்கு ஸ்கின்னோட கிடைக்கல. கமலா பழம் கிடைச்சதுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அப்படியே உரிச்சு அந்த கமலா பழத்தோடு இதை போட்டுடலாம். இந்த கமலா பழம் எனக்கு கிடைக்காததுனால நான் இந்த மாதிரி ஒரு பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்துல என்னன்னா நமக்கு மேல வேக்ஸ் இருக்குன்னா சொல்றாங்க. அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். வேக்ஸ் இருந்ததுன்னா அப்படியே நீங்க வந்து ஒரு கத்தியால அதை எடுத்துருங்க. கத்தியால எடுத்துட்டு இதையே இங்க வச்சிருக்கேன்னா இந்த ஒயிட் பார்ட்ல அவ்வளவா நம்மளுக்கு விட்டமின் சி இருக்காது, தோலில் தான் இருக்கு. ஸோ இந்த ஒயிட் பார்ட் அப்படியே எடுத்து உள்ள போடாதீங்க. சி நான் இப்போ இதில் பண்ணியிருக்கிறதுல இப்படி எடுத்து உரிச்சு நான் வந்து ஒரு 3 பழத்தோடு எடுத்து உரிச்சு நான் இப்படி பாயில் பண்ண வச்சிருக்கேன். இதை பாருங்க. இந்த பீலை தான் இதில் போட்டு நான் நல்லா பாயில் பண்றேன். சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகணுங்க நமக்கு. அது 10 நிமிஷம். நான் வந்து ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஆயாச்சு. பாருங்க உங்களுக்கு மெதுவா இதுல வந்து எல்லா சாரும் இறங்கினது நமக்கு தெரியும். இந்த சாறு இறங்கின அப்புறமா இப்படி இருக்கும். உங்களுக்கு டார்க்கா வரும். ஓகே, உங்களோட ஆரஞ்சோட தன்மையை பொறுத்து இருக்கு. இப்போ இதை கூல் பண்ணி இதை நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டோனர். இதை கூல் பண்ணி நீங்க இப்போ ஃபில்டர் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கூல் பண்ணாமே இப்போ காமிக்கிறேன். உங்களுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன். சரி, இப்படி நீங்க இது கூல் ஆச்சுன்னா இதுதான் உங்களுக்கு டோனர். நல்லா கூல் ஆன அப்புறமா ஒரு ஃப்ரிட்ஜில் நீங்கள் இதை வச்சிடலாம். எப்போ வேணுமோ, ஈவன் 3 times a day நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு பஞ்சால தொடங்க. எஸ்பெஷலி இந்த விட்டமின் சி சிரம் சொன்னேன் இல்லையா, நல்லா முகத்தை கழுவுங்க அப்படின்னு சொன்னேன்ல, முகத்தை கழுவிட்டு இந்த டோனரை நீங்கள் நல்லா பஞ்சால மூஞ்சியில் போட்டுட்டு இப்படி டிப் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷம் அது காயணும். காஞ்ச அப்புறமா லெட் இட் செட்டில் டவுன். இட் ரிமூவ் ஆஃப் ஆல் யுவர் சூப்பர்ஃபிஷியல் டஸ்ட் எல்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் வெளியில் எடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட சிரமை நான் காமிச்ச மாதிரி போட்டிங்கன்னா செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதோட கண்டினியூட்டி தான் உங்களுக்கு நான் வந்துட்டு 2 மாஸ்க் வேறு காமிக்க போகிறேன். நான் வந்து ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் 2 ஆரஞ்ச் பீல் மாஸ்க். இன்னொன்று உங்கள்கிட்ட என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த நைட் ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நீங்கள் திக்காக மாஸ்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் ஐம் கோயிங் டு யூஸ் தட் அஸ் நைட் ஜெல். நான் வந்து உங்களுக்கு தனியாக ஆரஞ்ச் பீல் மாஸ்க் விச் இஸ் டோட்டலி வித் விட்டமின் சி அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் பண்ண போகிறேன். ஸோ இதில் 3த்தையுமே நீங்கள் சேர்த்து பண்ணினீங்கன்னா உங்களோட எஃபெக்ட் ஆஃப் விட்டமின் சி ஆன் யுவர் ஃபேஸ் அண்ட் பிரைட்டனிங் வில் பி எக்ஸலண்ட். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ நான் வந்து பண்ண போகிற சிரமில் ஆரஞ்ச் பீல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் எப்படி பண்ணலாம்னா, நம்ம ஆரஞ்ச் பீல்ஸ் இருக்கு இல்லையா, முடிஞ்சா கமலா ஆரஞ்சு வாங்குங்க. சரிங்களா? ஏன்னா கமலா ஆரஞ்சு வந்து நேச்சுரல் ஆரஞ்சு நமக்கு கிடைக்கும். ஆனால் சில சீசனில் கமலா ஆரஞ்சு வராது. அப்போ வேற வழியே இல்லை, இந்த ஹைபிரிட் ஆரஞ்சஸோடு பீல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4-5 நாள் அதை காய வைங்க. இப்படி நீங்கள் ஒரு வெரண்டால காய வைக்க போறீங்கன்னா டைரக்ட் சன்லைட் வராமல் காய வைங்க. சரிங்களா? இல்லை ரூம் டெம்பரேச்சரில் காய வைக்கிறீங்கன்னா நீங்கள் காய வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, அதை மூடி வைக்கணும். ஏன்னா டஸ்ட் எல்லாம் படிஞ்சதுன்னா காத்தோட்டமாக வைக்கணும். ஆனால் மூடி வைக்கணும்னா ஐம் நாட் டெல்லிங் வித் பிளேட். நீங்க வந்து ஒரு சாதாரண அந்த இட்லி துணியெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற துணிகளை வச்சு மூடினீங்கன்னா டஸ்ட் உள்ள போகாது. அதுதான் மெயின். 5 நாள் 6 நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு அது ட்ரை ஆகுது தெரியும். ட்ரை ஆகும்போது கொஞ்சம் கருப்பு ஆகும். கவலைப்படாதீங்க. அந்த கருப்பு அந்த ட்ரைனஸ்னால வருது. உணர்ந்தா ஒரு கருப்பு வரும் இல்லையா, அதுதான். அதை நல்லா மிக்சியில பொடிச்சு சல்லடையால சலிச்சு வச்சா நமக்கு இப்படி ஒரு ஆரஞ்சு பீல் கிடைக்கும். சில பேருக்கு மழை பெய்யற காலம் இல்லாட்டி அந்த இதை பண்றதுக்கான ஒரு எஃபர்ட் எடுக்க முடியாது. அப்போ நீங்க ஆரஞ்சு பீல் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ற பிராண்ட் வந்து பஞ்சாராஸ். ஐம் அ ஹார்ட் கோர் பஞ்சாரா ஃபேன் அண்ட் காதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஐ யூஸ். எந்த பிராண்டு நல்ல பிராண்டு கிடைச்சாலும் ப்ளீஸ் யூஸ் இட். இட்ஸ் குட். ஸோ இப்படி கிடைக்கிறது பஞ்சாராஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி வந்து they are giving you ஒரு 4-5 பேக்கெட் உள்ள தராங்க. இப்போ நான் எந்த பிராண்டுக்கும் அட்வொகேட்டோ இல்லை நான் வந்து எந்த பிராண்டும் என்டாஸ் பண்ணல.
என் வீட்டில் கிடைச்சது இந்த பிராண்டு. பக்கத்தில் நிறைய என்ன நல்ல பிராண்ட் எனக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுறேன். என் கையில் பஞ்சாராஸ் கிடைச்சிருக்கு, அதனால நான் பஞ்சாராஸ் வாங்கியிருக்கேன். என்ன நல்ல பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சாலும் ப்ளீஸ் வாங்குங்க. பிகாஸ் நம்ம கையில் நம்ம பக்கத்தில் என்ன லாக்டவுனில் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணலாம். எனக்கு நல்ல வேலை நல்ல பிராண்டு கிடைச்சிட்டு ஐம் யூசிங் இட். அவ்வளோதான். இப்போ இந்த ஆரஞ்சு பீலில் என்ன அட்வான்டேஜ்னா அது பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விட்டமின் சி சிரம் பண்ணுறேன்னு அந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர்லேயும் இருந்திருக்கு, ஒயிட் கலர்லேயும் இருக்குது, அதை பொடிச்சு போடுறாங்க. தயவு செய்து அது பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஃபேஸ். நானே வந்து விட்டமின் சி இருக்குது பார்த்தீங்களா, லெமன், நம்ம எவ்வளவோ மாஸ்க் போடும்போது லெமன் 4-5 ட்ராப் போடுவேன். அப்புறமா சொல்லுவேன் இந்த மாதிரி சென்சிட்டிவா இருந்தா போடாதீங்க, சென்சிட்டிவா இருந்தா போடாதீங்க. சில பேர் என்னன்னா லெமனை டைரக்டா முகத்துல போடுவாங்க and they say it's extremely good. No, please don't do it. I'm not even telling for sensitive skin. Normal skin people I will not recommend it. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அந்த pH acidic pH வந்து முகத்துல எடுத்துக்க முடியாது. அதுக்கு வந்து நல்லிஃபைங்கா நிறைய திங்ஸ் நம்ம வந்து சேர்த்து போட்டுட்டு அந்த pH வேல்யூ கம்மி பண்ணிட்டு தான் you should put it on your face. So you should always remember that. And when the blood circulation, any time if you ask me whether orange peel mask is better or orange peel is better or directa நான் வந்துட்டு விட்டமின் சி முகத்துல போட்டுக்கிட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லெமன்ல செம்ம விட்டமின் சி இருக்கு. But it's not good for your face when you put it directly. This is something that I have to warn you, because don't go for that and never put a tablet in the serum and use it. So நான் இப்போ serum பண்ண ஆரம்பிக்க போறேன். நீங்க கம்மியா பண்றீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க, இல்லாட்டி இதோ இந்த மாதிரி 2 ஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் விழுந்ததுன்னா அந்த 1/4 ஸ்பூன்லாம் கவலைப்படாதீங்க, தட் டசன்ட் மேட்டர். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் வீட்டில் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ ஐம் யூசிங் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சிரப். நான் உங்களுக்காக பண்ணுறேன் இல்லையா, அது எனக்காகவும் பண்ணி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் 1:1. 1 ஸ்பூன் போட்டால் 1 ஸ்பூன் அலோவேரா போடுங்க, 2 ஸ்பூன்ஸ் போட்டால் 2 ஸ்பூன்ஸ் அலோவேரா போடுங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ வீட்டில் பண்ண அலோவேரா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். வீட்டில் எப்படி அலோவேரா பண்ணணுங்கிறது வந்து நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். வித் ஜெல் அண்ட் பிளெயின் அலோவேரா எப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு பீப்புள் ஆர் கெட்டிங் வெரி கன்ஃபியூஸ்ட். நான் யூஸ் பண்ற அலோவேரா ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போ வந்து கிடைக்கிறது மார்க்கெட்ல. ஈவன் கலர்லெஸ் கூட நிறைய கிடைக்கிறது இல்லை. இஃப் யூ யூசிங் தட் பெஸ்ட், பட் இஃப் யூ யூசிங் திஸ் டோன்ட் அட் ஆல் வரி, திஸ் இஸ் குட் இனஃப். அதனால தான் நான் என்னோடதுலயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன், 2nd ஸ்பூன், 3rd ஸ்பூன். இதை நான் பிளெண்ட் பண்றேன் பாருங்க. ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ஹேஸ் டு பிளெண்ட், தட்ஸ் த மெயின் திங். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலோவேரா ஜாஸ்தி வேணும், இல்லைனா யூ ஆர் நாட் ஃபவுண்ட் இட் பிளெண்டட் வெல். பிளெண்ட் ஆகியே ஆகணும் உங்களுக்கு, தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஆரஞ்ச் பீல் மாஸ்க் வந்து ஆரஞ்சாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓகே, இட் கேன் பி இன் எனி கலர். இட்ஸ் ரிச் இன் விட்டமின் சி, ஸோ உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இப்போ நான் நெக்ஸ்ட் போட போகிறது விட்டமின் இ டேப்லெட் ஈவியான். என்ன மேடம் எல்லாத்துக்கும் இதை கொண்டு வந்துடுறீங்க நீங்கள்? விட்டமின் சின்னு சொல்லிட்டு விட்டமின் இ டேப்லெட் ஏன் மேடம் போடுறீங்க? குட் கொஸ்டின், ஐல் ஆன்சர் திஸ். விட்டமின் சி ஆக்சிடேஷன் அப்படின்னு ஒன்று சீக்கிரமாக ஆயிடும். விட்டமின் இ போட்டால் அது என்ஹான்ஸ் பண்ணும். விட்டமின் சி சிரத்தோடு குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நம்பர் 2, உங்களுக்கு இந்த விட்டமின் இ போட வேண்டாம்னா ஷெல்ஃப் லைஃப் இஸ் 5 to 7 days. ஆனால் நீங்கள் இந்த விட்டமின் இ போட்டீங்கன்னா 7 to 10 days. ஸோ நான் 100% இந்த விட்டமின் இ போடுறேன். ஸோ தட் ஐ வில் ஸ்லோ டவுன் த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அண்ட் ஐ வாண்ட் டு என்ஹான்ஸ் மை விட்டமின் சி சிரமோடு யூனோ த குவாலிட்டி ஆஃப் தி சிரம் நிச்சயமாக என்ஹான்ஸ் ஆகும். அதனால நான் வந்து உங்களுக்கு காமிச்சா மாதிரி இது இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இதில் போட வேண்டியது 2 to 3 ஸ்பூன். ஸோ என்னன்னா இப்போ இப்படி நம்ம போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் போட்டது 1 ஸ்பூன்ல 5 டேப்லெட்ஸ். இது 5 எடுத்தா தான் நமக்கு 1 டீஸ்பூன் வருதுன்னா, ஸோ நான் இப்போ இதை ஆட் பண்ண போறேன். இதோ போட்டாச்சு 5th one. Again and again I'm telling you, please
டேப்லெட்லாம் க்ரஷ் பண்ணி போட்டுறாதீங்க. இட்ஸ் நாட் வெரி குட் ஃபார் யோர் ஸ்கின். ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. அகெயின் இந்த ரோஸ் வாட்டர் ஏன் போடுறோன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த விட்டமின் சிங்கிறது இட்ஸ் குவைட் அ இன்டென்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் திங். ஸோ அதோடலாம் பிஹெச் வேல்யூ கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் போடுறோம். அது உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு போடுங்க. இது என்னோட கன்சிஸ்டன்சி, எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட தின்னராக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இப்போது டாபர். உங்களுக்கு ரோஸ் வாட்டர் எப்படி வீட்டில் பண்ணணும்னு தெரியணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ வில் டூ தட் ஆல்சோ ஒன் எபிசோட். ஏன்னா நான் வந்து ரோஸ் வாட்டரை வீட்டில் பண்ணி நிறைய வச்சிட்ருக்கேன். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து யூ கேன் டூ இட் அட் ஹோம் ஆர் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் டாபர். ஸோ நான் போட்டாச்சு. திஸ் கேன் பி லெஃப்ட் ஓவர் நைட் ஆன் யுவர் ஃபேஸ். இட்ஸ் எக்ஸலன்ட் சிரப். நான் இப்போ உங்களுக்கு போட்டு கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து மினிமம் 1 வீக்குக்கு வச்சுப்பேன். இது 1 வீக்கில் எனக்கு முடியாது, ஆனால் நான் என்னோட ஃபேமிலிக்கு கொடுப்பேன். ஐ ஹாவ் மை சிஸ்டர்ஸ் வில் ஆஸ்க் மீ. அதனால நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் போட்டு பண்ணினா போதும். நான் 3 ஸ்பூன் காமிச்சிருக்கேன். ஏன்னா ப்ராபப்ளி ஐ ஃபெல்ட் நீங்களும் வந்து நிறைய பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். ஸோ 1 ஸ்பூன், 1 அலோவேரா ஜெல், 5 டேப்லெட்ஸ். இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது நீங்கள் திருப்பி, மேடம் 3க்கு நான் எவ்வளோ, 1க்கு நான் எவ்வளோ. நான் டெல்லிங் யூ மெஷர்மெண்ட் ஃபார் 1 ஸ்பூன். 1 spoon of orange peel powder, 1 spoon of aloe vera, 5 tablets. இதுதான் நமக்கு கணக்கு வரும். உங்களுக்கு விட்டமின் இ போட்டுக்க வேண்டாம்னா just forget it. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுங்க. குட் டு கோ. ஓகே, இட்ஸ் குட். பட் விட்டமின் இ ஆட் பண்ணா பெட்டர். அதுக்கும் மேல அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதனால. ஸோ விட்டமின் இ ஆட் பண்ண போறதுல உங்களுக்கு ரொம்ப பிம்பிளி ஃபேஸ், ஐயோ எனக்கு பயமா இருக்கு மேடம்னா, குட் enough. I am not going to tell anything because that is also very good. இப்போ என்னன்னா பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இந்த விட்டமின் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. 2 நாளைக்கு போட்டு பாருங்க. எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஓகே, அந்த கான்ஃபரன்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். பட் இஃப் யூ வாண்ட் டு சி பேட்ச் டெஸ்ட்ங்கிறது இங்கே போட்டுக்கிறது. இங்கே போட்டுட்டு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா தைரியமா 7 டேஸ் போடுங்க. 7 டேஸ்க்கு அப்புறமா டிஃபரன்ஸ் பார்த்து எனக்கு நீங்க 10th டேக்குள்ள ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபீட்பேக். நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, your people will tell you it's awesome. and 3 monthsல குட்டி குட்டியா உங்களுக்கு இருக்கிற அந்த uneven skin tone இருக்கு இல்லையா, dullness எல்லாமே போயிடும். so see, now I'm telling you how to put this. இங்க பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. சிரம் எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்றேன், அப்பிக்க கூடாது. சிரம் இஸ் சம்திங், எதையுமே நான் அப்பிக்க விட மாட்டேன். சிரம் எஸ்பெஷலி உங்களுக்கு நிறைய போட்டா சீக்கிரமா 3வது நாள் நல்லா ஆயிடுவேன் மேடம்னு கேட்காதீங்க. வெரி லெஸ் போட்டுட்டு ஜஸ்ட் டேப் இட். அண்ட் நான் கொடுக்குறேன் இல்லையா அந்த டோனரை மூஞ்சியில உங்க முகத்துல நல்லா ஒரு கிளாத் எடுத்து, ஒரு காட்டன் எடுத்து நல்லா அதை டோனரை போட்டுட்டு 5 minutes இப்படி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா புட் யுவர் சிரம். நிறைய சிரம் போட்டா இந்த 7th டே 10th டேக்கு பதிலாக 3 நாள்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய போட்டுக்காதீங்க, ஏன்னா உங்க ஸ்கின் வந்து அப்சர்வே பண்ணிக்காது. ஸோ யூ ஷுட் புட் லிட்டில். பாருங்க, நான் போடுறேன் பாருங்க. கண்ணுக்கு போடலாம். ஃபைன் லைன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எது கண்ணுக்கு போடக்கூடாதோ உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியெல்லாம் மாஸ்க் போடும்போது சொல்லுவேன், ப்ளீஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது இவ்வளோதாங்க. ஸோ நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த டோனரை போட்டுட்டு, போட்டது கூட தெரியாது நமக்கு, இவ்வளோ கம்மியாக போட்டுட்டு அந்த டோனரால நல்லா முகத்தை முடிச்சுட்டு இவ்வளோதான். இதை போட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 10 minutes 15 minutesக்கு அப்புறமா உங்க நார்மல் மாய்ஸ்சரைசர் போடணும்னா யூ கேன் புட். இது குட் ஃபார் ஆயிலி ஸ்கின் ஆல்சோ. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் பயமா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, டோன்ட் புட் தி விட்டமின் இ. நான் போட்டுப்பேன். அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் விட்டமின் இ வில் கிவ் யூ அக்கனி. அதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சி த கூகுள். பட் ஜென்ரலா பீப்புள் பயப்படுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு லீவ் இட் டு தெம். பேட்ச் டெஸ்ட் சொல்லியிருக்கேன், மறக்காதீங்க. திஸ் இஸ் மை வண்டர்ஃபுல் சிரம். நான் போட்டிருக்கேன், போட்டதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி டெய்லி போட்டுக்கோங்க. 7th டே to 10th டே எனக்கு யூ வில் ஸ்டார்ட் மெசேஜிங் மீ ஹவு இட் இஸ். அண்ட் 3-4 monthsல யூ வில் ஹாவ் அ பிரைட் க்ளோயி, யூனோ அந்த டல்னஸ்லாம் போய் பிக்மெண்டேஷன்லாம் நல்லா கம்மியாகி பியூட்டிஃபுல் ஃபேஸ். இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க, கேன் மென் யூஸ் இட், கேன் சில்ட்ரன் யூஸ் இட்? எஸ்,
10 வயசுக்கு மேலான குழந்தைகளுக்கு போடலாம். மென் கேன் யூஸ் இட். டல் ஃபேஸ் போயிடும் மென்னுக்கும். ஃபேஷியல் ஹேர் இருக்கிற இடம் மட்டும் விட்டுருங்க. யோர் முஸ்டாச் அண்ட் யோர் பியர்ட் யூ கேன் லீவ் இட். மிச்ச இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு டல் ஃபேஸ் போயிடும். அண்ட் இந்த போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு பவுடரியாக தோணலாம். ஜஸ்ட் டோன்ட் வரி, யூ கோனா ஸ்லீப். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிக்கும். பிகாஸ் நம்ம வந்து எதாக இருந்தாலும் பவுடர் தான் போட்டிருப்போம். நீங்கள் என்னதான் அலோவேரா ஜெல் போட்டாலும் கொஞ்சம் அந்த பவுடரி ஃபீலிங் வரும். ஜஸ்ட் ஃபர்கெட் இட், ஸ்லீப் அண்ட் யூ வில் see the difference in 10 days. ஸோ இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் 7th டேலேருந்து 10th டேக்குள்ள start giving me your feedback. I know you will love it and in 3 months it's going to be fab for you. உங்களுக்கு பீட்ரூட் நைட் ஜெல் அதையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு அது சூட் ஆச்சுன்னா அதையும் போடுங்க. பிகாஸ் ஐம் கெட்டிங் எக்ஸலண்ட் ரிவ்யூஸ் ஃபார் தட். இதுவும் உங்களுக்கு சூட் ஆகும். யூ ஹாவ் டு ஆல்வேஸ் சி why am I giving you so many serums, why am I giving you so many masks. பிகாஸ் நான் உங்கள் ஃபேஸை நேராக பார்க்கல. உங்கள் நேர ஃபேஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு இதுதான் நல்லா இருக்கும், உங்களுக்கு இதுதான் நல்லா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஐ டோன்ட் நோ யூ பர்சனலி. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு எந்த மாஸ்க் சூட் ஆகுது, நமக்கு என்ன ஹேருக்கு, யூ நோ யோர் ஸ்கின் டைப் அண்ட் யூ நோ வாட் யூ நீட். ஸோ தட் இஸ் வை ஐம் கிவிங் யூ வெரைட்டி ஆஃப் சிரம்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் packs. So உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ you have to do, and don't forget, if you want, please do a patch test and enjoy this serum. நான் போட்டுட்டு இருந்த serum இவ்ளோ நாளைக்கு, I mean about, I always use vitamin C serum on my face. So இது பர்டிகுலரா இந்தியால கிடைக்காது, but there are a lot of serums that you get in India, but it's extremely costly. அப்போ ஐ வாஸ் ஆன் த லுக் அவுட், யூனோ இவ்வளோ காஸ்ட்லி ஒரு சிரமை எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் நானுமே வந்து வை நாட் அண்ட் ஹோம்மேட் சிரம். இட்ஸ் அ வெரி குட் சிரம் வாட் ஐ எம் யூசிங் நோ. இட்ஸ் கால்ட் 1C. ஐ காட் இட் ஃப்ரம் ஜப்பான் ஆக்சுவலி. a friend of mine called Sumati, she sent it from Japan. So it's excellent. எனக்கு 1C ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்தது. பட் யூனோ I can't keep getting it from Japan and other places. and இந்தியாலையும் பியூட்டிஃபுல் சிரம்ஸ் இருக்கு. ஸோ ஐ தாட் சரி என்ன பண்ணினா நம்ம வீட்லயே ஒரு நல்ல சிரம் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து இதை நான் ஒரு 7-8 months யூஸ் பண்ணி அப்புறம் தான் this is coming to you very effective. ஸோ நீங்க தைரியமா இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ரிமெம்பர், வாட் எவர் ஐம் ரெக்கமெண்டிங் இட் டு யூ இஸ் ஆல்வேஸ் கன்சல்டட் டு அ டாக்டர் அண்ட் seen, done my enough of research, put it on my face and last தான் உங்கள்கிட்ட வருது. ஸோ you will know the difference how it is. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசாக ஏதாவது மாஸ்க் இல்லாட்டி என்னோட குக்கிங் ஏதாவது போட்டேன்னா உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ ஆன் ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே.